எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தர்ண டிசைன் பார்க்க போகிறோம். இந்த தர்ண டிசைன் வந்து எதுக்கு வரோன்னா டோருக்கு வரும், அதாவது மெயின் டோரில் வர தர்ண டிசைன்ஸு. இதை வந்துட்டு என்னென்னா புட்டிப்புன்னுவாங்க, அதேமாதிரி வந்து இதில் வந்து பலகை டிசைனும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோட தம்ப்லைன் பார்த்துட்டோம். இதாக பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணால் நான் அவுட்புட் பார்த்துடலாம். அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதனால தான் அவுட்புட் எப்பவுமே முன்னாடியே போட்டுருவேன் நான். இதாக பார்த்தீங்கன்னா தன்ன டிசைனு, அதாவது இந்த ஸ்கொயர் ஷேப் கட்டையில் வந்து என்ன பண்ணுறேன்னா 4 பக்கம் தரப்பட்டிருக்கோம். இந்தமாதிரி டிசைன் வந்து நீங்கள் ரவுட்டர்லேயும் போடலாம். ஆனால் பட் நான் என்ன பண்ணுறேன்னா நாங்கள் பிளேனர் மிஷினில் போட போகிறோம். அதை ஹெவி டியூட்டி பிளேனர் மிஷினில் எப்படி இந்த டிசைன் போகிறதா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளேனர் மிஷினு, டீக்குட், டிசைன் பிட்டு தேவைப்படுது. டிசைன் பிட் வந்து இங்கே மென்ஷன் பண்ண அந்த டிசைன் பிட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பலகை யூஸ் பண்ண போகிறோம்னா டீக்குட் பலகை. அதேமாரி வந்து பலகை வந்து ஒரேடியாக பெரிய சைஸாக கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா பலகையை ஜாயின் பண்ணியிருக்கோம். அது கட்டையை ஜாயின் பண்ணி பலகை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடு பிளேனிங் பண்ணி முடிச்சோன்னா அதை வந்து இந்த ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா டிசைன் போடுறத நம்ம டேரெக்டாக காட்டணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்தில் முடிச்சணும்னு பார்த்துருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா டிசைன் பிட்டு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிசைன் வாங்க, அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டிசைன் வாங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டோரில் யூஸ் பண்ணுவாங்க, மெயின் டோரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சாதா உள்ளே வர டோரில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு, அதாவது என்ன இந்த டிசைன் போகிறதுக்காகவே நாங்களே மேனுவலாக இந்த அசம்பிள் பண்ண செட்டை தான் நீங்கள் பார்த்துனீங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணோன்னா நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு வந்து இந்த அசம்பிள் செட் பண்ணியிருக்கோம். பட் பழைய மாடல் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற தர்ண டிசைன் போடும்போது. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மாட்டே மிஷின் ஆன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படின்னா இந்த தர்ண டிசைன் போட வேண்டியது தான், வேறு எந்த வேலையும் இல்லை. அந்த பிளேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணோம். பெட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம். நம்மளுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ அதுக்கேற்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், நம்ம இந்த டிசைன் வந்து பக்காவாக கரெக்டாக வந்துடும். அது மட்டும் இல்லை, இது ரிலேட்டடாக வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ என்ன பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லேயும் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி இந்த டிசைன் பண்ண என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வந்து கார்னர் பீஸ் வந்து ரொம்ப அடி வாங்க தரணா போடும்போது. அதனால் வந்து என்ன பண்ணோன்னா கார்னர் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணால் மெல்லமாக இழுக்கணும். அதுதான் வந்து இதை பொறுத்து இந்த வீடியோ பொறுத்து அதை சொல்லிடுவேன். அதேமாதிரி இந்தமாதிரி ஏகப்பட்ட தர்ண டிசைன் நான் போட்டிருக்கேன். அந்த டிசைனோட வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த வாசக்கால் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அதை பற்றின வீடியோவாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா தனியாக என் கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுறேன், அதையும் பாருங்கள். ஏன் இப்படி வளருன்னு தெரில. ஆக்சுவலாக டிசைனில் போட்டு முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாக வந்து ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா டோர் வாசக்காலை பொறுத்து என்ன யூஸ் பண்ணுங்கன்னா டீக்குட் இல்லை படாக் 2த்தையும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அதை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து ஏன்னா பாலிஷ் ஒர்க் பண்ணும்போது வந்து நல்லா சூப்பராக வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி 2மே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் வுட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து கிரெயின்ஸ் வந்து நல்லா தெரியும். இதாக பார்த்தீங்கன்னா 2, அதாவதுனா ஒரு வாசக்கால் ஒரு மெயின் டோரோட ஃபுல் செட்டு தான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 800 rupees சார்ஜ் பண்ணுறோம். அதாவது பிளெயினிங்கு, கட்டிங்கு, டிசைனிங் எல்லாமே சேர்த்து. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா வெறும் வந்து டிசைனிங் ஒர்க் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். பட் பிளெயினிங் கட்டிங் வந்து போட்டால் வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக போய் பண்ணியிருக்கோன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வுட் தான். 2 டீக்குட்டை ஜாயின் பண்ணி ஒரு பழைய ரெடி பண்ணி தான் இது போட்டிருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.